வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். வருடம் பிறந்துருச்சு. எல்லாரும் புத்தாண்டுகளில ரொம்ப ஜொலிப்பீங்க. அதோட நம்ம ஒரு என்ன பண்றோம்னா, எல்லாம் எதை மாற்றுவோம், ஒரு முக்கியமான வீட்டுல ஒரு பொருளை மாத்தி வைப்போம். அது என்னன்னா நம்மளுடைய வருட கேலண்டரை மாத்துவோம். மாத இதழ் மாத இதை வந்து மாத்துவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாத சீட்டு, அந்த மாத நாள் கணக்குள்ளதெல்லாம் நம்ம மாத்துறது இருக்கும். சரி, மாத்துருங்க, எல்லாம் ஓகே. அடுத்த இதை மாற்றும் போது என்ன பண்ணணும், நான் சொல்றது என்னன்னா, ஒரு கடவுளுடைய போட்டோ வச்சு ஒரு கேலண்டர் வச்சீங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அது வந்து ஒரு தீட்டு வரக்கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கடவுளை வந்து நல்ல ஒரு ஆட்டிடியூடோட நம்ம வந்து சாமி ரூம்ல வச்சிருப்போம். நம்ம எல்லா பக்கமும் கடவுளுடைய அருள் பார்வை பெற்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாவே நீங்க உண்மை தன்மையுடன் உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் பிறந்தானா உண்மை தீமை இரண்டும் சேர்ந்தவன் தான் மனிதன். எல்லா இடத்துலயும் கடவுளை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்க வந்து நெருப்புக்குள் உட்கார வச்சு நீங்க தவ இருக்கிற ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த தன்மையை நீங்க எப்பவுமே உருவாக்காதீங்க. அதனால உங்களுடைய கேலண்டரை வந்து மேக்சிமம் புத்துணர்வுடன் மன மகிழ்ச்சியுடன் இருக்கிற கேலண்டர், அத குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி இயற்கையுடன் கூடிய கேலண்டர், அந்த மாதிரி நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறது, பட்டாம்பூச்சி உட்கார்ற மாதிரி, இந்த மாதிரி செல்வ நிலைக்குள்ள குறியீடுகள் உள்ள நிறைய கேலண்டர் இருக்கு. இப்ப நவகுஞ்சரம் ஒரு கேலண்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க வந்து நம்மளுடைய அர்ஜுனனுக்காக நம்ம கிருஷ்ணர் வந்து ஒரு நவகுஞ்சரம், அது வந்து 10 அவதாரத்தில் வராது. அந்த கேலண்டர் வந்து 10 அவதாரத்தோட அது தெய்வத்துக்குள்ளதாக நம்ம எடுக்கவே முடியாது. அந்த நவகுஞ்சரம் அந்த அந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 9 உயிரினங்களை வந்து உள்ளுக்கு அடக்கியதாக இருக்கும். ஒரு தாமரை கையில் ஏந்தியதாக இருக்கும். அந்த கேலண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையானது. அது கடவுள் சிம்பிள்னு நம்ம எடுக்க முடியாது. அது பார்வையில் பட உங்க வாழ்க்கையுடைய மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. இந்த மாதிரி சில கேலண்டர் நம்ம வாழ்க்கைக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய குறியீடுகள் உள்ள கேலண்டரை எடுங்க. கடவுள் கேலண்டரை எடுக்கிறத விட உங்க நட்சத்திர குறியீடுகள் உள்ள கேலண்டர், இல்லாட்டா ஆந்தைப்பட கேலண்டர், இல்லாட்டா நீங்க இந்த கிளிகள் இருக்கக்கூடிய கேலண்டர், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு விஷயம், பசுவும் கண்ணும் இருக்கிற மாதிரி ஒரு கேலண்டர், இதெல்லாமே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். சூரியன் உதயமாகிற மாதிரி உள்ள கேலண்டர்லாம் ரொம்ப, இதெல்லாம் இயற்கையான கடவுள் இல்லாமல் கடவுளை இயற்கை வழியில் நம்ம இப்ப காணும் ஒரு தோற்றம். அதனால அந்த முறையில் நீங்க கேலண்டர் எடுக்கும் போது, நீங்க ஒரு கேலண்டர் இந்த வருஷம் முடியுது, இந்த கேலண்டர் தூக்கி போடலாம்னு நினைக்கும் போது கடவுள் சார்ந்த கேலண்டரை நம்ம தூக்கி போட மனசே வராது. அதே மாதிரி அந்த கேலண்டரை நிறைய சேர்த்து வச்சாலும் ஒண்ணு அந்த கடவுளை வழிபாடு பண்ணணும், இல்லாட்டா அது சேர்த்து வைக்கிறது சரி கிடையாது. அப்பங்கும்போது அந்த மாதிரி கேலண்டரை வாங்கிட்டு அதை சேர்த்து வைத்து அந்த கடவுளுடைய இதுவும் உங்களுக்கு தோஷமாக மாறுவதை விட, வாங்கும் போதே இயற்கை சார்ந்த கேலண்டராகவும் உங்களுக்கு ராசியான சில நீங்க அடிக்கடி கண்ணில் பார்க்கக்கூடிய சில சிம்பிள்ஸ்களையும் ஏற்படுத்தி கூட, அதாவது சில பேர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனீங்கன்னா 2 பாம்பு பின்னி இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிம்பிள். அது தோத் அப்படிம்பாங்க. அந்த தோத் கடவுளுடைய சிம்பிள். அது தோத் கடவுளுடைய, ஒரு எகிப்து நாட்டின் தோத் கடவுளுடைய சிம்பிள். அது பாத்தீங்கன்னா குளோரின் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒன்னை தொற்று, அதை டிஎன்ஏ மாதிரி ஒரே மாதிரி நம்ம குளோர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சிம்பிள்குரியது அப்படிங்கிறது. அந்த சிம்பிள் யாருக்கு அடிக்கடி பார்க்காங்களோ அது வந்து ரொம்ப நோய்களினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி புடலம்பூ சிம்பிள், இதெல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த மாதிரி பூக்கள் சிம்பிள்கள் இதெல்லாமே நீங்க பயன்பாட்டுல வந்து கேலண்டர்ல வச்சாங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நாம வந்து கேலண்டர்ல வந்து இப்படி வைக்கிற கேலண்டரா முதல்ல செலக்ட் பண்ணி எடுங்க. உங்களுக்கு ஒரு கேலண்டர் வந்து சாமி கேலண்டர் எங்க மேக்சிமம் வைக்கலாம் அப்படின்னா, பூஜை அறையில் ஒரு நாள்காட்டி கேலண்டரை வைங்க. அந்த கேலண்டர் வந்து பூஜை வைக்கக்கூடிய கேலண்டர் சாமி போட்டோ உள்ள கேலண்டரா வைங்க. அந்த ஒரு அறையில் மட்டும் அந்த சாமி போட்டோ உள்ள கேலண்டர் வைக்கலாம் வந்து, மற்ற எந்த இடத்திலும் சாமி போட்டோ உள்ள கேலண்டரை வைத்து அந்த தப்பு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கேலண்டர் பாத்தீங்கன்னா முழுமையாக அந்த முடிஞ்சிருச்சு, இப்ப நான் தெரியாம வச்சுட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப அந்த கேலண்டர் நான் என்ன பண்ணலாம், பினிஷ்ட் ஆயிடுச்சு, கேலண்டருடைய இந்த வருடம் முடிஞ்சிருச்சு, இப்ப சாமி போட்டோ இருக்கு, நான் இப்ப இந்த கேலண்டரை நீங்க சொல்றீங்க தூக்கியும் போடக்கூடாதுங்க. அதே மாதிரி அதை வந்து யார் கால் கையில படுற மாதிரி குப்பையிலையும் போடக்கூடாது, எரிக்கவும் கூடாது. அப்ப அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இறை சார்ந்த இறை உருவத்தை வந்து மேக்சிமம் வந்து எரிக்க கூடாது. இறை உருவத்தையும் இறை சார்ந்த பொருளையோ நம்ம வந்து குப்பையிலையோ எரிக்கவோ கூடாது. அப்போ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நம்ம நீர்நிலைகளில் விடுவோம். ஏன் நீர்நிலைகளில் விடுவோம்னா, நீர்களில் விடும்போது அதோடைய சக்தி இழப்பு, நீரில் பட்ட நம்ம வந்து சக்தி இழப்பு ஏற்படும். அதனால நீர்களில் தான் ஒரு சாமி பொருளை விளக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாமி பொருளை வந்து தண்ணி போட்டு விளக்குனீங்கன்னா அது சக்தி இழந்து விடும். திரும்ப அதுக்கு பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சு திரும்ப பூஜை பண்ணுவாங்க. நிறைய பாத்தீங்கன்னா நிறைய அந்த காலத்துல சில வீடுகளை பாத்தீங்கன்னா அதாவது கோயில் பூஜை பண்ற அந்த கோயில் வீட்டுல பாத்தீங்கன்னா நீங்க அவங்க வந்து அடிக்கடி விளக்க மாட்டாங்க. விளக்க நல்ல சாம்பல் வச்சு தேய்ச்சிக்குவாங்க, இல்லாட்டா விபூதி வச்சு நல்லா தேய்ச்சி அதை தொடச்சு எடுத்துட்டு அதை விளக்கேத்துவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அடிக்கடி தண்ணி ஊத்தி ஒரு சாமி பொருளை கழுவும் போது அவங்க அவ்வளவு நாள் மந்திரம் உச்சாடம் பண்ண அந்த விளக்கு வந்து அவ்வளவு பவர் ஏத்திருப்பாங்க. அடிக்கடி தண்ணி ஏத்தி கழுவும் போது அந்த பவர் இறங்கிடும், திரும்பி பவர் ஏத்துவாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அந்த தண்ணி நினைக்காமல் அவங்க வந்து அதை வந்து நல்ல விபூதி அந்த உம்மியை அதை வச்சு தேய்ச்சி எடுத்து அப்படிதான் பண்ணுவாங்க. அதுமாதிரி கோயில்களில் உள்ள மெயின் இடத்தில் உள்ள விளக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி கழுவ மாட்டாங்க. நல்ல வெள்ளை துணியில போட்டு நல்ல உம்மியை வைத்து நல்ல சாம்பல் வைத்து நல்லா தேய்ச்சி அதை வந்து நல்லா தொடச்சி எடுத்து அப்புறம் தான் சாமி கும்பிடுவாங்க. நீரில் கழுவுதல் கிடையாது. ஏன்னா நீரில் கழுவுனால் அது ரொம்ப நாள் கழித்துதான் அந்த நீரில் கழுவுதல் இருக்கும். மேக்சிமம் நீர்ல கழுவ மாட்டாங்க. கழுவுனா அதோடைய வலிமை குன்றி விடும். நம்ம நீரை கழுவுறதே வலிமை குன்றி விடுங்கிறோம். சில பேர் என்னன்னா அந்த தண்ணியை கொதிக்க வச்சு சாமி பொருளை தண்ணியை கொதிக்க வச்சு தண்ணி அந்த சாமி பொருள் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள போடுங்க, அதுக்குள்ள அந்த ரசாயனத்தை போடுங்க. அப்படி போடாதீங்க. சாதாரண மண் செம்மண்ணை வைத்து தேய்ச்சாலே பளிச்சு. ஒருத்தருடைய பக்தி வந்து அவங்க தேய்க்கும் முறையில் இருக்கும். சாதாரண மண்ணை பிடித்து தேய்ச்சாலே அங்க பளிச்சுன்னு வந்துரும். உங்களுடைய விரதங்களும் இறை பக்தியும் அதுல அந்த விளக்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நீங்க தண்ணியில வச்சு கழுவும் போது நீங்க இந்த இவங்க சொல்ற கெமிக்கல் ஐட்டம்ஸோ இல்லாட்டா உங்களுடைய நீர்ல கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை போக்க வைக்கிறேன் அப்படிங்கறதா அந்த தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. அதாவது தண்ணியில போட்டாலே நம்ம பவர் இழந்துரும். இன்னும் நீரில் கொதிக்க வச்சு அந்த மாதிரி தன்மையெல்லாம் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இறை உருவேத்தின வந்து வெளியே போகும்போது அவ்வளவு வழியில போகவே கூடாது. அதனால ஒரு கெமிக்கல் கலந்த பொருட்களையோ எலுமிச்சம்பழம் எடுங்க, இல்லாட்டா புளி எடுத்துக்கோங்க, இல்லாட்டா மண் எடுங்க, தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. இதை வைத்து நீங்க துளக்கும் போது அந்த பாத்திரம் பளிச்சுன்னு ஆகும். சரி, இந்த தண்ணியை வைத்தாலே அங்க வந்து நம்மளுக்கு வந்து சக்தி இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய கேலண்டரை என்ன பண்ணலாம்னா அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஒரு பெரிய தொட்டி எடுத்துக்கோங்க. அந்த தொட்டியில வந்து ஒரு டப்பா மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த டப்பால உங்களுடைய சாமி கேலண்டர்ல அந்த சாமியை கும்பிட்டுட்டு மனதார வேண்டிட்டு தண்ணியில முக்கிட்டு அந்த கேலண்டர் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தண்ணியில முக்கிட்டு அப்படியே வைங்க. வச்சுட்டு மறுநாள் அந்த கேலண்டர் ஃபுல்லா சக்தி இழப்பாக அந்த தண்ணியில் போய்விடும். அப்புறம் அந்த கேலண்டரை எடுத்து நீங்க வந்து காய வச்சு எரிக்கலாம். இப்ப வந்து அந்த தண்ணியை வந்து ஒரு செடிக்கோ மரத்துக்கோ ஊத்துனீங்கன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி அந்த கேலண்டரை வந்து நீங்க வந்து இது பண்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால கேலண்டரை வைக்கிறது வந்து இனிமேல் வைக்கிற கேலண்டரை வந்து குழந்தைங்க போட்டோ, பூக்கள், பறவைகள், பட்டாம்பூச்சிகள் இந்த மாதிரி போட்டோங்களா வாங்குற கேலண்டரா வாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி போட்டோஸ் உள்ள கேலண்டர் தான் நிறைய வந்தது. இப்போ நீங்க உங்க தேவைகள் வந்து இறை சார்ந்த தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் இறை சார்ந்த கேலண்டராவே அடிக்கிறாங்க. உங்கள் தேவைகள் நீங்க கேட்கிற கோரிக்கையை வைத்துதான் கேலண்டர் உருவாகுது. அதனால நீங்க கேட்கறது வந்து எனக்கு போட்டோ வந்து இந்த மாதிரி கேலண்டர் வேணும், பூக்கள் நிறைந்த கேலண்டர் வேணும், மகிழ்ச்சி நிறைந்த குழந்தைகள் கேலண்டர் வேணும், எப்போ மகிழ்ச்சியும் சந்தோஷம் அந்த மாதிரி வைபவங்களுடைய கேலண்டரா எடுக்கும் போது அந்த அந்த காலத்தில் உள்ள பழைய இதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். சந்தோஷமான சூழ்நிலை, குழந்தைங்களுடன் கூடிய சூழ்நிலை எல்லாமே திரும்ப நம்ம வீட்டுல ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி கேலண்டர் செலக்ட் பண்ணி வாங்குங்க. நன்றி, வணக்கம்.